பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்னு சொல்லிட்டு அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 45 பிரான்ச்சஸ் இருக்குது. அயர்ன் லேடி ஜெயலலிதா மேடம் தான். இது அப்படி செய்யலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஷி இஸ் மை வெரி கிரேட் இன்ஸ்பிரேஷன். இந்த ஃபீல்டு வந்து ஹை ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? ரியலி இட் இஸ் அ வெரி ஹை ஸ்கோப் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹை ஸ்கோப் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு. ஓகே ஓகே. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது நான் ரொம்ப சஃபர் பண்ணேன். நான் முதல்லலாம் என் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அவங்க ஸ்கூலெல்லாம் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் ரொம்ப சஃபர் பண்ணேன். பட் அந்த இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருந்தது என் பேரண்ட்ஸும் என் ஃபாதர் இன்லா மதர் இன்லா எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போகணுன்னாலும் நான் பாட்டுக்கு போயிடுவேன். தேல் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் த சைல்டு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேரும் வந்து நவ் தே க்ரோன் அப். என் பெரிய பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணியாச்சு. சின்ன பொண்ணு இப்போ MBBS 4th இயர் படிக்கிறாங்க. ஸோ நவ் இப்போ சொல்ல போனீங்கன்னா நான் ஒரு பாதி ஃப்ரீ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் எனக்கு வாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ போய்க்கம்மா நான் பார்த்துக்குறோம், நீ போய்க்கம்மா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு இதாக தெரியல. எங்கள் ஃபாதர்ல மதர்லாவும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எதாவது முடியலையா எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க. அதனால் அது வந்து என்னென்னா அப்படி நம்ம கொண்டு போகிறதும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். இன்றைக்கி ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறதும் இதாக இருந்துச்சு. அதனால் லைஃப் இப்போ பாதி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்களா மேம்? இல்லை இல்லைம்மா, இது எனக்கு இன்னொரு வெர்டிக்கல் இருக்குது. அந்த வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதில் வந்து நானும் என் சிஸ்டர்ஸும் பார்ட்னர்ஸு. அது வந்து ஃபுல்லாக வந்து மெடிக்கல். ஓகே ஓகே. ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 45 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இங்கே கோயம்புத்தூரில் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்புறம் எல்லா மேஜர் ஏரியாஸு இன்டீரியர்ஸ் சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, நாமக்கல். இன்னும் எந்த மாதிரி மேம்? அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக டாக்டர்ஸ் வச்சுங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்ஸு, காஸ்மெட்டாலஜி டாக்டர்ஸ் வச்சு அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, ஸ்கின் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு லேசர் ஹேர் ரிமூவல்ஸு, பொட்டாக்ஸு, ஃபில்லர்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாக கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். இது எவ்வளோ வருஷம் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது நல்லா போகுது. இது வந்து நல்லா போயிட்டு. அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வி ஆர் ஹேவிங் போத் வெர்டிகல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலு, ஒன்று ரீட்டெயிலுங்கிற மாதிரி இருக்கும். ஹூஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் மேம்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஹையர் லெவலாக தான் இருப்பாங்க. வேறு யாரும் கிடையாது, அயர்ன் லேடி ஜெயலலிதா மேடம் தான். அவங்க தான் என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷனு. இது வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோடய அம்மா. ஓகே ஓகே. என்னோடய அம்மா வந்து எப்படின்னா பெருசாக படிக்கலை, பட் ஷி won't be quiet. She is a business woman? No, pure வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. பட் she'll just try more and more to do something for earning. ஓகே ஓகே ஓகே. சம்திங் ஃபார் ஏர்னிங்க்கு வந்து ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவை மட்டுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. மாடு வச்சு வளர்த்தாங்க. அப்புறம் அந்த பால், அந்த சாணி, அதை ஒரு இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தோன்னா அதை நிறுத்திட்டு வீட்டிலே வச்சு ஒரு சும்மா அந்த எண்ணெய் விற்கிறது, முட்டை விற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது பெருசாக போலன்னா அப்புறம் இந்த மாவாட்டி விற்கிற வேலையை பண்ணுவாங்க. ஸோ ஷி won't be quiet, தெரியுங்களா? இன்றைக்குமே ஷி இஸ் மோர் தென் 70. பட் இப்போவுமே வந்து எதாவது கேட்பா, நான் எதாவது பண்ணட்டுமா, நான் எதாவது செய்யட்டுமான்னு வீல்ஸ் அப்படியே கட்டி உட்கார வச்சுருக்கோம் எங்கள் அம்மாவை. பேசாமல் இருக்கணுமா, உனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னா, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷி won't be quiet. ஷீல் ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஏதாவது சொல்லிட்டு இதை பண்ணலாம் இல்லை, இது அப்படி செய்யலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஷீ இஸ் மை வெரி கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் 2 பொண்ணுங்க. ஓகே. அவங்க எப்படின்னா ஐல் ஜஸ்ட் கெட் சீக்கிரமாக நான் வந்து டவுன் ஆகிடுவேன். ஒரு மாதிரி ரொம்ப மென்டலாக டவுன் ஆகும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they'll just easily motivate me.
என்னோட பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஷீல் ஜஸ்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்யூச்சர் ஃபோக்கஸாகவே பார்த்துட்ருப்பா. அவள் வந்து எப்படி சொன்னால், இதை செய்யாதம்மா, இதை செஞ்சால் இது வரும், இதை செஞ்சால் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஷீஸ் ஆடிட்டிங் ஸ்டூடெண்ட், சிசிஏ படிச்சுட்ருக்கா, ஃபைனல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக அது வந்து கரெக்டாக சொல்லுவாள், அம்மா இது 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 வந்து ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன், இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லுவாள். பட் நான் என்ன சொல்லுவேன், ஹவு ஷி நோஸ் அப்படிங்கிறதில் நான் அதை செய்வேன். செஞ்சேன்னா மறுபடியும் இந்த பிரச்சனையில் தான் நிற்பேன். சொன்னால் நீ கேட்க மாட்டேம்மா, அப்போது அவள் மோட்டிவேட் பண்ணுவாள். சின்ன பொண்ணு என்ன பண்ணுவோம், அதை என்ன செய்யணும்னா, நான் டல்லாக இருக்கும்போது எதையாவது ஒன்று சொல்லி என்னை வந்து ஒரு மைண்டே மாற்றி ஒரு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணும். திஸ் இஸ் த மெயின் திங். இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவோட பிரீமியம் சாக்லேட் மார்க்கெட் வேல்யூ ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. கன்சியூமர்ஸ் லுக்ஸுக்கும் டேஸ்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. சம்மர் ஹீட்ல சாக்லேட் சீல் பண்ணும் போதே மெல்ட் ஆகுறது தான் மேனுஃபேக்சரர்ஸோட பிக்கெஸ்ட் நைட்மேர். பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் உங்க எக்ஸல் பேக்ஸ் சாக்லேட் பேக்கேஜிங் மெஷின். இதுல இருக்கிற அட்வான்ஸ்ட் ஹை ஸ்பீட் கூலிங் இன்டகிரேஷன் சாக்லேட்டோட கிளாசி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட அப்படியே லாக் பண்ணிடும். அப்புறம் ஃப்ளோ ராப் மெக்கானிசம் மூலமா மினிட்க்கு கண்டினியூஸா 80 to 120 பேக்ஸ் வரை ஃப்ளாலெஸ்ஸா ராப் பண்ணி முடிச்சிடும். ஹேண்ட் ராப்பிங் இன்ஜினியரிங்க துரத்திட்டு இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ரிசைஸ் பேக்கேஜிங்க்கு மாறும்போது உங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைஞ்சு எஃபிஷியன்சி டபுள் ஆகி உங்க பிராண்டை இன்டர்நேஷனல் லக்ஸரி ஸ்டாண்டர்ட்க்கு மாத்த கனெக்ட் வித் எக்ஸல் பேக்ஸ் டுடே.